வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நிதி அறிவிப்பு பத்தின செய்தி பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நீங்க கூட இத கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்ன? அது உண்மையா? அதோட முழு பின்னணி என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த நியூஸோட ஹெட்லைனே இதுதான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் நிதியுதவி. இந்த ஒரு நம்பர் தான் இப்போ பலரோட கவனத்தை ஈர்த்து ஒரு பெரிய விவாதமாவே மாறிருக்கு. சரி, இந்த செய்தி இவ்ளோ வைரல் ஆகுறதால இந்த அறிவிப்புல உண்மையிலே என்னதான் சொல்லப்பட்டிருக்குங்கிறது நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த செய்தி எப்படி பரவுதுன்னா, இது ஒரு ஆபிஷியல் அறிவிப்பு மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது உதவித்தொகை நேரா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும்னு சொல்றாங்க. கேட்டவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா இதோட மூலம் என்ன? ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். இவ்ளோ பெரிய அறிவிப்பு இங்கிருந்து வருது. இதோட ஆரிஜின் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியே இதுதான். இது இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட திட்டமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா? இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த அறிவிப்பு இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட திட்டம் இல்ல. அப்போ இது என்னன்னு கேக்குறீங்களா? இது பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையில கொடுத்த ஒரு வாக்குறுதி. பாருங்க, இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான திருப்புமுனை. இங்க பாருங்க, 2 கட்சிகளோட வாக்குறுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். திமுக தரப்புல வீட்டு உபயோக பொருட்களுக்கு 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தரதா சொன்னாங்க. ஆனா பாஜகவோ நேரடியா பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் பணமா தரதா வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வித்தியாசம் தேர்தல் சமயத்துல ரொம்பவே முக்கியமா பார்க்கப்பட்டது. சரி, இப்போ பாஜகவோட தேர்தல் அறிக்கையில குடும்பங்களை மையமா வச்சு வேற என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் வாங்க. இந்த 3 நம்பர் எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும்ன்ற வாக்குறுதி தான். அந்த 3 இலவச சிலிண்டரும் எப்போ கிடைக்கும்னா பொங்கல், தமிழ் புத்தாண்டு, அப்புறம் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல வழங்கப்படும்னு அந்த அறிக்கையில சொல்லிருக்காங்க. இது அந்தந்த நேரத்துல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்ல, பொது விநியோக திட்டத்தையும் மேம்படுத்துற மாதிரி ரேஷன் கடைகள்ல கிடைக்கிற அரிசியோட தரம் உயர்த்தப்படும், கூடவே கூடுதல் பருப்பு, எண்ணெயும் வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக, குறிப்பா அவங்களுக்காகவே அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னென்னு பார்க்கலாம். பெண்களுக்கு நேரடி நிதியுதவி அறிவிப்புகளும் இருக்கு. ஹோம் மேக்கர்ஸ்க்கு மாசம் 2,000 ரூபாய், தீபாவளிக்கு இலவச புடவை, அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம்னு பல வாக்குறுதிகள் இதுல அடங்கும். இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக பெண்கள் நடத்துற பிசினஸ்க்கும் சுய உதவி குழுக்களுக்கும் வட்டியே இல்லாத கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ட் ஒரு முக்கியமான வாக்குறுதியை தான் காட்டுது. அதாவது அரசாங்கம் பண்ற கொள்முதல்ல 20% பெண்கள் நடத்துற நிறுவனங்களுக்கு தான் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது பெண் தொழில் முனைவோருக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இப்போ எல்லாருக்குமே பொதுவா பயனளிக்கிற மாதிரி கொடுத்திருக்கிற மத்த வாக்குறுதிகள் என்னென்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் திட்டம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் வழங்கப்படும்னு சொல்றது ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குறுதியா பார்க்கப்படுது. கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலையும் ஒரு முக்கியமான மாற்றம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற 100 நாள் வேலைய 150 நாளா உயர்த்துவோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுவரைக்கும் நாம நிறைய தகவல்களை பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் தொகுத்து இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல தேர்தல் அறிக்கைனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளோட ஒரு லிஸ்ட். ஆக நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். நாம இப்ப பார்த்த இந்த அறிவிப்புகள் எல்லாமே ஒரு அரசியல் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் தானே தவிர இப்போ நடைமுறையில இருக்கிற ஒரு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ திட்டம் கிடையாது. ஒரு வாக்குறுதிக்கும் நடைமுறையில இருக்கிற ஒரு திட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு வாக்காளரா இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் உங்க முடிவை எந்த அளவு பாதிக்குது? இது நம்ம ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.